சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். Hola! Your dream vacation to Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. அஜித் இருந்து அப்டேட் எப்போ வரும் அப்படின்னு கேட்ட காலம்லாம் போய் எங்களுக்கு போதுங்க அப்படின்னு தகிட்ட கொடுத்துட்டு இருக்காரு. எப்படி சார் பாக்குறது, படம் என்ன நிலையில இருக்கு? சில சமயம் டைட்டில் சென்டிமெண்ட்டும் ஒர்க் அவுட் ஆகும் இல்லைங்களா? அந்த விடாமுயற்சின்னு எப்போ டைட்டில் வச்சாங்களா, அதை தவிர பார்த்தீங்கன்னா அஜர்பைஜானை எதற்கு அஜித் தேர்ந்தெடுத்தார்? அஜர்பைஜான் தான் இருந்த இவ்வளவு காலம் நீங்க பாட்டு ஆளுக்கு ஒவ்வொரு நாடு சொல்லிட்டு இருந்தீங்க, இதுதான் அந்த நாடு, கிளம்பிதோ சென்னைக்கு வர போறேன்னு வந்துட்ட பிறகும் ரசிகர்கள் கேட்கிற கேள்வி எப்ப ரிலீஸ்? எல்லாரும் தீபாவளின்னு போட்டுட்டு இருக்காங்க. ஏகே விசஸ் எஸ்கே அப்படின்றதும் நீங்க பாத்திருப்பீங்க. அமரன் நீங்க சொன்ன மாதிரி எஸ்கே விசஸ் ஏகேவா அப்படின்ற ஒரு விஷயம் அதை தான் ரசிகர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச தீபாவளிக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா குட் பேட் அக்லியில இருந்து ஆடியோ லான்ச் வைக்க போறதா ஒரு விஷயம் கேள்விப்படுறோம். இப்போ இந்த படத்துக்காக அவர் ஆடியோ லான்ச்சில் கலந்துக்க போறாரு. அப்புறம் ரசிகர்ல ஒய்எம்சி மைதானத்துல நந்தனத்துல மீட் பண்ணி போட்டோ எடுத்துக்க போறாரு. அவருடைய போட்டி நண்பர் விஜய் 69வது படத்தோட அரசியலுக்குள்ள போகிறாரு. அந்த இடத்தையும் சேர்த்து அஜித் பிடிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு நீங்க அஜித்துக்குலாம் அந்த ஆசைலாம் இல்லைலாம் சொல்ல முடியாது. முக்கிய நிலையை உடனுக்குடன் குறிஞ்சி விலக தெரிஞ்சுக்கல ஆதன் செயலியே டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஆதன் சிமன் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம். வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட சேர் பால் சார் அணிஞ்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். விடாமுயற்சி எவ்வளவு நாளா நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம். ஷூட் ஸ்டார்ட் பண்ணாங்க, இப்போ நிறுத்தினாங்க, மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்தது. நேற்று அங்கேருந்து ஒரு வீடியோ ஒன்று இல்லை அஜித் இருந்து அப்டேட் எப்போ வரும் அப்படின்னு கேட்ட காலம்லாம் போய் எங்களுக்கு போதுங்க அப்படின்னு தகிட்ட கொடுத்துட்டு இருக்காரு. படம் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு விஷயம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோவோட. எப்படி சார் பார்க்கறது, படம் என்ன நிலையில இருக்கு? அதுக்கு நம்ம ஆரம்பத்திலே பேசணும். விடாமுயற்சி சில சமயம் டைட்டில் சென்டிமெண்ட்டும் ஒர்க் அவுட் ஆகும் இல்லைங்களா? அந்த விடாமுயற்சின்னு எப்போ டைட்டில் வச்சாங்களா, அதை தவிர பார்த்தீங்கன்னா அஜர்பைஜானை எதற்கு அஜித் தேர்ந்தெடுத்தார், இதெல்லாம் படத்துக்கு பார்க்கும்போது நமக்கு விடையா இருக்கும். நேற்று கூட அந்த ஸ்டில் வீடியோ ஒன்று வெளியிட்டு இருந்தார். பார்த்தீங்கன்னா ஒரே மழையா இருக்குது. ஒரு வயல காணாம திருப்பதி மலை பக்கத்துல கூட அப்படி எடுத்துடலாம், லொகேஷன் அப்படி கூட இருக்குது. சித்தூர் தாண்டி அங்கேயும் அப்படிதான் இருக்குது. ஏறக்குறைய பெரிய வித்தியாசம் ஒண்ணும் இல்ல. பட் அந்த நாடு எதுக்கு தேவைப்படுதுன்னு தெரியல. அப்புறமா பல விஷயங்கள்லாம் சொல்றாங்க. ஒரு வழியா படத்தை முடிச்சாச்சு, ஆனா கம்ப்ளீட் ஆகல. அஜர்பைஜான் போர்ஷன் முடிச்சாச்சு. இங்க சென்னைக்கு நாளைக்கு வராங்க, 23ஆம் தேதி வராங்க. திரும்பவும் ராமோஜிராவ் பிலிம் சிட்டில ஒரு செட்டு போட்டு 8 நாள் ஷூட்டிங் இருக்கு. அதாவது டாக்கி போர்ஷன் முடியல. நாம அந்த பட சம்பந்தமான ஒருத்தர்கிட்ட விசாரிச்ச போது கிடைத்த தகவல் என்னன்னா, இந்த எடுத்தது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. மணி பண்ணியாச்சு. இப்ப செகண்ட் ஹாஃப்கான டாக்கி போர்ஷன் தான் இப்ப எடுத்து முடிச்சிருக்காங்க. இந்த 8 நாள் ஹைதராபாத்ல அது 8 நாளா இல்ல 10 நாளா 12 நாளான்னு தெரியல. எக்ஷன் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இருக்கு. சரி, இப்ப எல்லாருடைய கேள்வி என்னன்னா, ரைட் நீங்க விடாமுயற்சிக்கு நடந்து போற மாதிரி ஒரு அப்டேட் கொடுக்குறீங்க, அப்புறமா கார்ல உடச்சிக்கிட்டு வர மாதிரி இது சர்க்கஸ் கார் மாதிரி சுத்துற மாதிரியான ஒரு அப்டேட் கொடுத்தீங்க. இப்போ ஹோல் டீம் வச்சு இப்போ ஒரு வழியா நாங்க கிளம்பி வந்துட்டோம். நாங்க அஜர்பைஜான் தான் இருந்த இவ்வளவு காலம் நீங்க பாட்டு ஆளுக்கு ஒவ்வொரு நாடு சொல்லிட்டு இருந்தீங்க, இதுதான் அந்த நாடு, கிளம்பிதோ சென்னைக்கு வர போறேன்னு வந்துட்ட பிறகும் ரசிகர்கள் கேட்கிற கேள்வி எப்ப ரிலீஸ்? அதுதான் எல்லாரும் தீபாவளின்னு போட்டுட்டு இருக்காங்க. ஏகே விசஸ் எஸ்கே அப்படின்றதும் நீங்க பாத்திருப்பீங்க. இன்னைக்கு சார் ரிலீஸ் பண்ண போறேன். நாம கேட்டப்ப பாத்தீங்கன்னா ஏறக்குறைய இந்த படம் லைக்காவுக்கு ஒரு முக்கியமான படம், ப்ரொடக்ஷன் நிறுவனத்துக்கு மிக மிக முக்கியமான படம். இந்தியன் 2 தந்த அந்த அடி, அதை தாண்டி இந்த படம் வந்த பிறகுதான் கொஞ்சம் இது, அதாவது ஒரு படத்துடைய வெற்றி தோல்வியை நம்ம முதல்ல சொல்லிட முடியாது. இதுல அவ்வளவு பேர் உழைப்பு இருக்குது. அதை தாண்டி பட்ஜெட்டை தாண்டி எக்கச்சக்கமா செலவு பண்ணிருக்காங்க. பெரிய செலவு இந்த படத்துல. இந்த செலவுக்கு யார் காரணம்லாம் அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆன ஒவ்வொரு பேட்டியா வரும். ரைட், இந்த படம் தீபாவளிக்கு வருமா அப்படின்ட்டு நாம விசாரிச்ச வகையில் 80% வரதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆமா. காரணம் என்னன்னா, இன்னும் 8 நாள் ஷூட்டிங், 10 நாள் ஷூட்டிங் இருக்குது. அப்புறம் அதுக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்கு, அப்புறம் டப்பிங் இருக்கு, அப்புறம் டிஐ இருக்கு, அப்புறம் அதுக்கான ப்ரொமோஷன் இருக்குது. கண்டிப்பா ப்ரொமோஷனுக்கு அஜித் வர மாட்டாரு. பப்ளிசிட்டி முக்கியமான நீ படம் எடுக்கிறத விட ப்ரொமோஷன் பண்றது பெரிய வேலை. இதெல்லாம் பார்க்கும் பொழுது தள்ளி போகுது. அமரன் நீங்க சொன்ன மாதிரி எஸ்கே வெர்சஸ் ஏகேவா அப்படின்ற ஒரு விஷயம் அதை தான் ரசிகர்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச தீபாவளிக்கு வாய்ப்பு இல்லை.
ஓகே. இது எந்த அடிப்படையில் சார் எடுத்துக்கிறது? ஆல்ரெடி சிவகார்த்திகேயனோட அஜித் அவர்கள் ரொம்ப நெருக்கமான நண்பருமே கூட. அந்த அடிப்படையில வருமா? ஏன்னா இங்க வேட்டையனும் கொஞ்சம் தள்ளி போகுது. லைக்காக்கு வந்து 2 படங்களும் முக்கியமான படங்கள். தீபாவளி விட்டா குட் பேட் அக்லி வந்துற போகுது. ஸோ எந்த கேப்ல ரிலீஸ் பண்ணலாம்னு பிளான்ல இருப்பாங்க. அஜித் அவர்கள் எஸ்கேக்காக கொஞ்சம் வழி விடுவாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்துகிட்டு இருக்கு. இல்ல இங்க வந்து யார் போய் முதல்ல துண்டு போடுறாங்கன்ற விஷயம் முக்கியம். அது சிவகார்த்திகேயன் டீம், அது ராஜ்கமல் பிலிம்ஸ். இன்னொன்னு வந்து சிவகார்த்திகேயனை விட்டுட்டு ராஜ்கமல் தான் ஒரு கரெக்டா ஒரு கால்குலேட் பண்ணி ஒரு பட்ஜெட் போட்டு ஒரு பிளானிங் பண்ணி படத்தை முடிச்சிட்டு ரிலீஸ் டேட்டை நாங்க போட்டோம் அப்படின்னு சொல்லி வரவங்க வாங்க, மோதுறவங்க மோதுங்க. ஓகே. தமிழ்நாட்டில் 1100 1200 ஸ்கிரீன்ஸ் இருக்கு, பிரிச்சுக்கிறதா இருந்தா பிரிச்சுங்கன்னு. இன்னைக்கு அது மாதிரி தான் ஆயிப்போச்சு. வந்து ஒரு காலத்துல வந்து 6-7 படங்கள் வந்த காலகட்டங்கள்லாம் போயிடுச்சு. அப்போ ஏபிசிடின்னு 3 விதமா இருந்தது சினிமா. இப்போ ஒரே சென்டரா மாறிடுச்சு, ஒரே ரிலீஸா மாறிடுச்சு. அதனால வரவங்க வாங்கன்னு. ஆனால் விடாமுயற்சி வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒருவேளை டிசம்பர்ல போனா கிறிஸ்துமஸ் மாதிரியான அந்த நேரத்துல தான் இவங்க முடிக்கிறதுக்கு கரெக்டா இருக்குன்ற மாதிரியான விஷயம். அதை வந்து தியேட்டருக்காரங்களை டிஸ்ட்ரிபியூட்டர் ஒத்துக்க மாட்டேனாங்க. எதனால சார்? டிசம்பர் 25 வருதுன்னு வச்சுங்க, டிசம்பர்லயே வருதுன்னு வச்சுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பொங்கல் ஒரு மாதத்துல 1.5 மாதத்துல பொங்கலுக்கு வந்து குட் பேட் அக்லி வருது. ஹைப் அப்படியே குறையுது இல்லைங்களா? அடுத்து இப்போ ஒருவேளை வந்து இந்த படம் வந்து ஒருவேளை தோல்வி படம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த படத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனையா மாறும் இல்லைங்களா? நல்ல வேலை ஹிட் படம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஒரு கொண்டாட்டம் தான். எதுவா இருந்தாலும் வந்து ஒரு 2 மாசம் 1.5 மாசம் கேப்ல வந்து இதுவாகுது. அஜித்தே பெரும்பாலும் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு இல்ல 1.5 வருஷத்துக்கு ஒரு படம் கொடுப்பாரு வந்து. அது என்னன்னா அது அந்த பெப்பு தான் வந்து ரசிகர்ல வச்சிருக்குது. ராஜாச்சி ராஜா படத்திற்கு பிறகுலாம் பாத்தீங்கன்னா ரஜினி வந்து 2 வருஷத்துக்கு ஒரு படம். காரணம் என்னன்னா எப்ப ரஜினி படம் வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் அந்த 40 வயசுலாம் வந்து அப்படி நடிச்சுட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா சின்ன பையன் மாதிரி அடிச்சு தூள் கிளப்பிட்டு இருக்காரு. விடாமுயற்சி சொன்ன மாதிரி வந்து டிசம்பர் மாதம் அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஒருவேளை அது தள்ளி போகுதுன்னா குட் பேட் அக்லி சொன்ன டேட்டுக்கு விட்டுணும். சார் அப்ப குட் பேட் அக்லி பொங்கலுக்கு வரும்ன்றது அவங்க போடுற போஸ்டர் எல்லாத்துலயும் அதான் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப குட் பேட் அக்லிக்கு அப்புறம் தான் விடாமுயற்சி வரவும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியாச்சு. ஏறக்குறைய வந்து லியோவுக்கு ஏற்பட்ட பிரஷர் தான் குட் பேட் அக்லிக்கு வந்து. ஒரு முன்கூட்டியே ஒரு பெரிய ஹீரோக்களுடைய படத்தை நீங்க முன்கூட்டியே பூஜை அன்னைக்கே டேட்டை ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்றது எவ்வளவு பெரிய தவறு என்பதை வந்து லோகேஷ் கனகராஜ் தெரிஞ்சது. அந்த பிரச்சனை குட் பேட் அக்லிக்கு, ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு, அஜித்துக்கு எல்லாருக்கும் சேர்ந்துதான். ஒருவேளை விடாமுயற்சினா நீங்க அடுத்து நாங்க வந்துடுறோம், நீங்க அதுக்கப்புறம் எப்போ வேணாலும் வாங்க, தமிழ் புத்தாண்டுக்கு வாங்க, இல்ல பிப்ரவரி மாசம் வாங்க, நாங்க முதல்ல வந்துடுறோம் ஜெல்லா இருப்பாங்க அது. ஓகே. இப்ப இத்தனையும் நடந்துட்டு இருக்கு சார். ஆனா குட் பேட் அக்லில இருந்து ஆடியோ லான்ச் வைக்க போறதா ஒரு விஷயம் கேள்விப்படுறோம். இன்னும் அஜித் அவர்கள் ரசிகர்களை மீட் பண்ண போறதாவும் நிறைய விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு. எதனால அந்த நியூஸ் எல்லாம் வருது? அதெல்லாம் உண்மையா? இல்ல எனக்கு தெரிஞ்சது உண்மையாக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. காரணம் என்னன்னா அஜித் வந்து ஒரு முடிவெடுத்தா விடா குண்டம் கொடா குண்டன்னு வாங்கல, அது மாதிரி ஒரு விடா குண்டம் வந்து புடிச்சிட்டாருன்னா ஒரு புடிதான் அது வந்து. இவ்வளவு காலம் எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு விஷயங்கள், அதுக்கெல்லாம் ஏன் அஜித் வந்து குரல் கொடுக்கல அப்படின்லாம் கேட்டப்பெல்லாம் ஒண்ணுமே வாய் திறக்காது வந்து. இப்போ இந்த படத்துக்காக வந்து ஒரு ஆடியோ லான்ச்சில் கலந்துக்க போறாரு. அப்புறம் ரசிகர்ல வந்து ஒய்எம்சி மைதானத்துல நந்தனத்துல மீட் பண்ணி போட்டோ எடுத்துக்க போறாரு. இப்படிலாம் வந்து அதெல்லாம் எனக்கு நம்புற மாதிரி இல்லை வந்து. அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒருவேளை அப்படி ஒரு திட்டம் இருந்தால், ஒருவேளை இருக்குதுன்னு வச்சுங்க, அது எதுக்காக இருக்குன்னா அவருடைய போட்டியாளர், அவருடைய போட்டி நண்பர் விஜய் வந்து 69வது படத்தோட அரசியலுக்குள்ள போகிறாரு. அந்த இடத்தையும் சேர்த்து அஜித் பிடிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு. நீங்க அஜித்துக்கெல்லாம் அந்த ஆசைலாம் இல்லைலாம் சொல்ல முடியாது வந்து. அதெல்லாம் இருக்கு வந்து. அவருக்கெல்லாம் இருக்கு. நமக்கான நம்பர் 1 இடம்னு ஒன்று இருக்குல்ல, அதை பிடிச்சாகணும்ன்ற ஒரு ஆசையெல்லாம் இருக்குது. அது வெளியே காட்டிக்க மாட்டேங்கிறாரு. வெளியே காட்டாத காரணம் என்ன? மீடியாவை சந்திக்க மாட்டேங்கிறாரு, ஃபங்க்ஷன்ல வெளியே வர மாட்டேங்குது, அவர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவும் வெளியே வர மாட்டேங்குது, அவர் சொல்லி வர மாட்டேங்குது. அதனால நமக்கு தெரியலையே கண்டி உள்ளுக்குள்ள அந்த ஆசை இருக்கும் வந்து. இல்லாமல்லாம் வந்து நீங்க வந்து ஏர்போர்ட் போடுறது ஒரு படம் வந்து, அங்க இருக்கிறது ஒரு படம், அப்புறம் இங்க இருக்கிறது ஒரு வீடியோ வருதுன்னா அதனுடைய வெளிப்பாடு தான். அவர் போடுறாரா, ஒரு மேனேஜர் போடுறாரு, அந்த வித்தியாசம் இல்லை. இப்படி ஒரு எண்ணம் அப்படி ஒரு மாதிரி வந்து ஆடியோ லான்ச் இருக்குது, இல்ல ரசிகர்களை மீட் பண்றாரு அப்படின்னா விஜய் இடத்தை நாம் பிடிக்க வேண்டும். அரசியலிலும். ஆமா, அரசியல் தொழில். ஏன்னா விஜயோட வந்து இப்ப விஜய் அந்த இடத்த வந்து யாருக்கு அப்படின்னு பொழுது சிவகார்த்திகேயன், சிம்பு, தனுஷ் இப்படியா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அவங்களுக்கு போனோம்? விஜய் அடுத்து நான் தானே இருக்கிறேன், எனக்கு வரட்டுமே அப்படின்னு ஒரு வேலை மாறி அப்படி களத்துக்குள் இறங்கினா அதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த குட் பேட் அக்லி மட்டும் பண்ண என்ன காரணம் சார்? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஹெச் வினோத் நினைக்கிறேன், இன்னும் சில டைரக்டர்ஸ் எல்லாம் சொன்னது அவர் வந்து ஒரு ஃபேமிலி பேக்கேஜ் கொடுக்கணும் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் பண்றாரு. பழைய அஜித்தா, ஒரு கேங்ஸ்டர் அஜித்தா திரும்ப வந்தாருன்னா அவர் இடத்துக்கு அடிச்சு ஆள் இல்லை அப்படின்லாம் சொன்னாங்க. இந்த குட் பேட் அக்லிக்கு அப்புறம் பழைய அஜித்தா நம்ம அவரை பார்க்க போறோமா? இந்த ஃபேன்ஸ் மீட்ல இப்போ சமூக வலைத்தளங்களை பேசும்பொழுது அதை வச்சுதான் எல்லாரும் கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
இல்ல மேபி பழைய அஜித் அதுன்ற ஒரு விஷயம் இப்போ சினிமாவுடைய சூழ்நிலைலாம் மாறி போச்சு சார். சரி, நீங்க எல்லாரும் வந்து வேற மாதிரி ஆயிப்போச்சு சினிமாவே வந்து. நீங்க பழைய மாதிரிலாம் கொண்டு வர முடியாது. அஜித், விஜய்க்கு மத்தவங்கலாம் கூட தெரியும் அது. நம்ம வந்து சூரிய வந்து ஒரு காமெடி நடிகர். அவர் வெறும் காமெடி தான் பண்ண தெரியும். அவர் என்ன பண்ண போறாரு விடுதலையில அப்படிலாம் கேள்வி கேட்டுரும். வெற்றிமாறன் அவர் சூரிய கொண்டு வந்து அப்படி செதுக்கிட்டாரு. சூரிக்கு அந்த லைனை பிடிச்சு போச்சு. இதுதான் நம்ம இது. நாம ஒண்ணு கதையின் நாயகன், அதே சமயத்துல சப்போர்ட்டுக்கு 2 பேர் 3 பேர் வச்சிருக்கணும் அப்படின்ட்டுலாம் வந்து கருடன்ல நிரூபிச்சிட்டாரு. இப்படி போயிட்டு இருக்கு சினிமா. அதனால வந்து நீங்க பழைய அஜித் அந்த கெட்டப் மாத்துறது, இளமையான தோற்றம் அதெல்லாம் போச்சு. இப்ப கூட ஒரு விடாமுயற்சியில இருந்து ஒரு இளமையான தோற்றத்துல வந்து இந்த ஒரு லுக்கு அப்படின்னு பெரிய வைரலா வந்து கொண்டாட்டமா மாறல வந்து. அவங்க என்னென்ன கண்டென்ட் வேணும், எங்களுக்கு நல்ல கண்டென்ட் கொடுங்க, நாங்க வரோம், நாங்க கொண்டாடுற மாதிரியான ஒரு படமா இருக்கணும், ஓடணும். அந்த படம் வந்து ஒரு 200 ரூபா கொடுத்து படம் பாக்குறோம்னா அது ஒரு திருப்திகரமான படமா இருக்கணும். நீங்க வந்து ரசிகர்களை தாண்டி பொதுவான ஆடியன்ஸ் கேட்கறது அதுதான். அப்படி சினிமாவை நோக்கி போறதுனால அந்த கெட்டப் மாத்துறது, அப்புறம் இளமையான தோற்றம் இதெல்லாம் வாய்ப்பு இல்ல. கண்டென்ட் தான் மறுபடியும் பேசும் வந்து. ஓகே. இன்கேஸ் குட் பேட் அக்லிக்கு அப்புறம் அந்த நல்ல விஷயம் ரசிகர்களை சந்திக்கிறது நடந்ததுன்னா மிகப்பெரிய பேசும் பொருளா தான் அமையும் நினைக்கிறேன். சரி, இந்த பக்கம் இந்தியன் 2 நிறைய விமர்சனம், தியேட்டர் ஓனர்ஸையும் நிறைய விஷயங்கள் பேசணும். லாபமா நஷ்டமா சார் லைக்காக்கு? இல்ல நம்ம என்னன்னா திரும்பவும் பார்க்கும்போது திரும்பவும் என்னன்னா அந்த படம் பார்க்கும்பொழுது ஒரு மோசமான படமே கிடையாது. திரும்ப திரும்ப மோசமான படம் ரேஞ்சுக்கு அதை ஏன் வந்து சித்தரிக்கிறாங்கன்னு தெரியல வந்து. ஒரு மோசமான படம் கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த படத்துக்குள்ள எழுத்தாளர் சுஜாதா இல்லாதது, சங்கர் இன்னும் கொஞ்சம் அப்டேட் ஆகாம இருக்கிறாரோ, இல்லது சங்கருடைய பேச்சை முழுமையா கமலஹாசன் ஏத்துக்கிட்டாரோ. ஏன்னா கமல்லாம் வந்து பயங்கர அப்டேட். நீங்க ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அப்டேட்டா இருக்கிறார். கூகுள்லாம் இல்லாத காலகட்டத்திலே அவரே ஒரு கூகுளா இருக்கிறார். அமெரிக்காவில் ஒரு சினிமா சம்பந்தமான ஒரு புத்தகம் வந்திருக்குதுன்னா இன்னைக்கு அவர் டேபிள்ல இருக்கும். அப்படியேப்பட்ட அப்டேட்ல ஒரு நபர் வந்து. இதெல்லாம் சேர்ந்துதான் எதிர்பார்ப்பு. 2வது என்னன்னா ஓவர் ஆயிடுச்சு அந்த படத்துக்கு வந்து. எனக்கு தெரிஞ்சு நான் விசாரிச்ச வகையில் டிஸ்ட்ரிபியூட்டர், தியேட்டர்காரங்களும் நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் இருக்கும்போது இல்லைங்க இது வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வசூல் இல்லை. உண்மைதான். அதே சமயம் வந்து இந்தியன் 3 நம்பிக்கிட்டு இருக்கோன்றாங்க. சரி இல்ல, அப்ப நஷ்டம் இல்ல. அதாவது லைக்காக்கு நஷ்டம் இல்ல. லைக்காக்கு நஷ்டம் இல்லைன்னாங்க. நஷ்டம் இல்ல. உங்களுக்கு வந்து ஒரே சமயத்துல தான் இந்தியன் 2யும் 3யும் எடுத்தாச்சு. இப்போ இது கூட பாத்தீங்கன்னா 25 நாள் கால் ஷீட் கொடுக்க போறாரு. அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆல்ரெடி எடுத்து முடிச்சாச்சு வந்து. சும்மா ஏதாவது பேட்ச் ஒர்க் மாதிரி சிலது ஏதாவது கண்டென்ட் சேர்க்கணும், அதுல ஏதாவது வெட்டி ஒட்டி இல்ல இடையில ஏதாவது ஜாயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஷயத்துக்கு ஒரு 5 நாள் 6 நாள் கால் ஷீட் கொடுக்குற மாதிரி கமல் ரெடியா இருக்காரு. மேபி அதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. கண்டி நீங்க ஒரே கல்ல விடுதலைக்கும் அப்படித்தானே வந்து வெற்றிமாறன் சொன்னாரு. ஒரு 70 லட்சத்தில் பிளான் போட்ட படம் அது வந்து. ஆக்சுவலா முதல்ல ஒரு சும்மா ஒரு பட்ஜெட் அது எங்கேயோ கொண்டு போய் விட்டுடுச்சு வந்து. கொண்டு போய் வேற லெவல்ல கொண்டு போய் விட்ட உடனே தான் இந்த படத்தை ப்ரொடியூசருக்கு ஒரு லாபமா இருக்கணுன்றதுக்காக பார்ட் 1 பார்ட் 2 2 பிரிச்சோம் அப்படின்னு. நீங்க அப்படிதான் மாறிச்சு வந்து. லைக்காவுக்கே பொன்னியின் செல்வன் 1 சம்பாரிச்சது, பொன்னியின் செல்வன் 2 கிடையாது. ஆனா பொன்னியின் செல்வத்தோட அந்த 1ஓட லாபத்தை அவங்க சரி கட்டிட்டாங்க. ஒரு கல்ல 2 மாங்காய் தான் வந்து. இந்தியன் 2வும் ஒரு கல்ல 2 மாங்காய் தான். அந்த 3வது மாங்காய் இந்தியன் 3 எப்படி அவங்களுக்கு அடிக்குதுன்னு பார்க்கணும். ஓகே, இதுதான் தக் லைஃப்ல ரிஃப்ளெக்ட் ஆக போதா? கமல் அவர்கள் வந்து போர்ஷன்ஸ் கம்மியாகவும் சிம்பு அதிகமா இருக்கும் அப்படின்லாம் பேசப்பட்டுச்சு. எஸ்டிஆர் 47 வரை டிராப் பண்ணலாம் பேசிட்டு இருக்காங்க. கமல் அவர்கள் அந்த ஒரு பிளான்ல இருக்காரோ சார்? தக் லைஃப்ல கரெக்டா ஒரு ஸ்கோப் வேணும், இந்த எஸ்டிஆர் 48 திட்டமிட்டதை விட அதிகமான செலவுகள் வருது அப்படின்னு நம்ம ஆரம்பத்துல இருந்தே பேசிட்டு இருக்கோம் மேம் சேனல்ல. அவங்க ஒரு பட்ஜெட் போடுறாங்க, அந்த கதைக்கு அந்த பட்ஜெட் ஹெவியா மாறுது. இது எங்க ஆரம்பிச்சதுன்னா தேசிங்க பெரியசாமி ரஜினி கிட்ட சொல்லும் பொழுது அவர் கிட்டத்தட்ட 1 வருஷமா அந்த ஸ்கிரிப்டோடையும் அவரோடையும் தான் உட்காந்துட்டு இருந்தாரு. போட்டு பாக்குறாங்க ரஜினிக்கு 2 டவுட். ஒண்ணு வந்து இந்த கதையை இவரால் எடுக்க முடியுமா நம்மள வச்சு, அது ரொம்ப யோசிப்பாரு வந்து. 2வது இந்த பட்ஜெட்டுக்கு ஒருவேளை படம் சொதப்பிடுச்சுன்னா என்ன ஆகுறது ப்ராப்ளம். அதுக்கப்புறம் தான் அமைச்சிட்டாரு வந்து, இல்ல நீங்க கிளம்புங்க தம்பி அப்படின்னு. அப்படி இங்க கமல அப்படியே ஐஸ்வர்ய வேலன் கலைப்புலி தான் இப்படியே சுத்தி கமலிடம் வந்துச்சு. அப்புறம் எஸ்டிஆர் உள்ள வந்தாரு. உள்ள வந்த பிறகு எஸ்டிஆருடைய மார்க்கெட் என்ன, அவருக்கான வேல்யூ என்ன, அவருக்கான இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து சேட்டலைட், அவருடைய படங்கள் எந்த அளவுக்கு போகுது, எல்லாம் ஓடிடிலாம் இப்பெல்லாம் வந்து ரொம்ப கராராயிட்டாங்க. நீங்க எவ்வளவு பெரிய படமா இருந்தாலும் இருக்கட்டும், தியேட்டர்ல ஓடி இட்டு அடிக்கிட்டோம் அதுக்கப்புறம் பேசிக்கலான்ற அளவுக்கு அவங்க வந்துட்டாங்க. ஏன்னா அவங்களும் ஆரம்பத்தில் நம்பி படங்கள்லாம் எடுத்து அந்த அளவுக்கு இதுவாகல. இதெல்லாம் போட்டு பட்ஜெட் போட்டு பார்க்கும்பொழுது அதுல இடையிலேயே வந்து சில டெஸ்ட் ஷூட்லாம் பண்ணி பார்த்திருக்காங்க. அதுவும் நடந்திருக்குது. இப்ப வந்து ஒரு அவுட்டோர்ல இந்த படத்தை இந்த காட்சியை எடுத்தா எவ்வளவு செலவாகும், ஒரு கிரீன் மேட்ல எடுத்தா எவ்வளவு செலவாகும், ஒரு டெஸ்ட் ஷூட்லாம் பண்ணி பார்த்திருக்காங்க. பண்ணி பார்த்த உடனே பட்ஜெட் எகிரிட்டு போகுது. எகிரி சரி வேணாம் ஓகே அப்படின்னு டிரா பண்ணியாச்சு. அதுல கொடுத்த ஒரு சம்பள தொகையை தான் தக் லைஃப்ல கழிச்சு சொல்லிட்டு. ஓகே, அதுதான் இப்ப இந்த படம் இந்தியன் 2ஓட விமர்சனங்கள்லாம் வந்து தக் லைஃப்ல சரி செய்வாரா கமல் அவர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இல்ல நிச்சயமா
நீங்க ஒரு படம் அப்படி ஆயிடுச்சுன்னா அடுத்த படத்தை நீங்க அப்படி கணக்கிட முடியாது. எதிர்பார்ப்புன்னா கம்மியா இருக்கலாமே கண்டி, ஒருவேளை விக்ரம் வர்றதுக்கு முன்னாடி எதிர்பார்ப்பு கம்மியா தானே இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த படம் எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. அதுதான் எனக்கே பெரிய இது. இந்த 2K கிட்ஸ்களுக்கு வந்து கமலோடைய அந்த திறமை என்னான்னு தெரியாததை லோகேஷ் கனகராஜ் விக்ரம்ல கொண்டு வந்து அப்படி நிறுத்தினாப்ல, இந்த இந்தியன் 2 தரத்தன் கீழே இழுத்து விட்டுடுச்சேன்னு. தக் லைஃப்ல வந்து மணிரத்னம் கமலஹாசன் சேரும் பொழுது இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கும் லைம்லைட்ல உள்ள ஒரு இயக்குனர், அதை மாற்றுக்கிறதே கிடையாது. சரி, பொன்னியின் செல்வன் வந்து எம்ஜிஆரால கமலஹாசனால எடுக்க முடியாத ஒரு படத்தை எடுத்து சாதிச்சிட்டாரு. அதனால அவருக்கு அந்த சினிமா நேக்கு போக்கெல்லாம் தெரியும். இப்போ இந்தியன் 2 உடைய இந்த விமர்சனங்கள்லாம் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனால் தக் லைஃப் ஒரு வெற்றி படமா, அதுவும் இப்பொழுது உள்ளவர்களுக்கு ஒரு பிடித்தமான படமாக நிச்சயமா இருக்கும். கங்குவாவோடு வேட்டையின் மோதுமா மோதாது? கங்குவா ஆல்ரெடி டேட் சொல்லிட்டாங்க, 10/10 அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இது வேட்டையனுக்கு என்னன்னா, ரஜினி ரசிகர்கள் கடந்த 2 நாளா வந்து ட்விட்டர்ல லைக்காவை டேக் பண்ணி எப்போ எங்க தலைவருடைய படத்தை ரிலீஸ் டேட்டை போட போறீங்கன்னு. அவங்க இருக்கிற நிலைமைக்கு வந்து இப்போ ஏன்னா எல்லா ப்ராஜெக்டும் கையில எடுத்து வச்சுட்டாங்க. இப்போ வேட்டைன்னு ஒரு முக்கியமான படமா ஆயிடுச்சு. வந்து ஏற்கனவே ஞானவேல் ராஜா ஒரு இன்டர்வியூல கூட சொன்னார், வந்து ரஜினி பெருசா சூர்யா பெருசா அப்படின்னா நாங்க ரஜினி தான் அவங்களே சொல்லியிருக்காங்க. நாங்க விட்டுருவோம். ஏன்னா நீங்க கங்குவாவுக்கும் பாத்தீங்கன்னா 350 கோடி அந்த படத்துக்கு செலவு. கிட்டத்தட்ட இந்த கிளைமேக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 10,000 ஆர்டிஸ்ட், ஜூனியர் ஆர்டிஸ்ட் வச்சு ஃபைட்டர்ஸ் வச்சு எடுத்திருக்காங்க. செலவு மட்டும் எவ்வளவு சார்? 350 கோடி. 350 கோடி சூர்யாவோட படங்கள்லயே அதிகமான இதுதான். ஏறக்குறைய அது நீங்க எதற்கும் துணிந்தவன்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 200 கோடி கூட வசூல் கிடையாது. அதான் கடைசியா அவர் நடிச்ச படம். கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த படம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த படத்துல வந்து முதல்ல ஆரம்பத்துல ஒரு கிளிம்ஸ் வீடியோ எல்லாம் விட்டாங்க. கிராபிக்ஸ் எல்லாம் பார்த்தா குழந்தைத்தனமா இருக்கலாம் சொல்லி, அப்புறம் கிராபிக்ஸ் அந்த யூனிட்டியே மாத்தி உட்காந்து அதுக்கு ஒரு பெரிய செலவு பண்ணி, அப்புறம் இந்த ஃபைட்டுக்கு நல்லா வரணும் அப்படின்னு சூர்யாவுக்கு முடிவு பண்ணி கடைசி கிளைமேக்ஸ் ஃபைட் ஒரு 10,000 பேர் ஒண்ணு கூடி ஃபைட்டை சிஜில பண்ணிக்கலான்னு சிவா சொல்லியிருக்காரு. சில வந்து அது ஒரு 10 பேரை நிக்க வச்சு மீதி கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி போட்டிலாம் வேணவே நான் 10,000 பேர் உள்ளே இருக்குங்கன்ட்டான். அந்த அளவுக்கு வந்து அந்த கங்குவா மீது பெரிய கான்பிடன்ட் இருக்கு. சூர்யாவுடைய சினிமா லைஃபில் மிக முக்கியமான படம். அப்படி ஒரு முக்கியமான படம் இருக்கும்போது அங்க வேட்டையன் வந்தா சரி வராது. ஏன்னா நீங்க நான் இதுக்காக சொல்ல, அது எந்த ஆர்டிஸ்ட் ஆனாலும் இருக்கட்டும், ரொம்ப சிரமப்பட்டு உயிரை கொடுத்து நடிச்சு ஒரு படத்தை கொண்டு வருவாங்க. ரஜினி சும்மா தலையை கொதிட்டு அந்த படத்தை அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருப்பாரு. இது நடக்கிற விஷயம் தான் அது. ஆனால் அப்படி வருதுன்னா ஒண்ணு கேட்டுப்பாங்க, நாங்க வந்துடுறோம் சார், நீங்க தள்ளி வாங்கன்னு. இல்ல நாங்க வந்துதான் தீர்வோம்னா நாங்க பேக் அடிச்சிடறோம். இதுல ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் நடக்கும். ஓகே, ரஜினி இறங்கினார்னா கங்குவா பின்னாடி கண்டிப்பா. ஓகே, இந்த பக்கம் தங்கலானும் அந்தகன் அதுக்கப்புறம் இன்னும் 2 படங்கள் பேசப்பட்டு இருக்கு சார். தங்கலானோட இந்த திடீர் அறிவிப்பு எப்படி பாக்குறீங்க? இல்ல தங்கலான் ரொம்ப நாளா அது தள்ளி தங்கலானுக்கு அந்த அதுக்கான காரணம் என்னன்னா, அந்த டீம் நீங்க பாருங்களேன், வந்து தொடர்ச்சியா அவங்க சொல்லிட்டு இருக்குது என்னன்னா, வந்து இந்த படம் வந்து ஆஸ்கார், இந்த படம் வந்து இது பிரான்ஸ் ஃபெஸ்டிவல்ல வந்து முதலிடத்தை பிடிக்கும், இந்தியன் பனோரமாவில் இதை கொண்டாடுவாங்க, இப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு விருது படம் மாதிரியான ஒரு சாயலை தான் கொண்டு வந்துருந்தாங்க. ஒருவேளை இது கமர்ஷியலா ஒர்க் அவுட் ஆகாம போச்சுன்னா என்ன ஆகுறதுன்னு அவங்களுக்கு அது ரிலீஸ் டேட் பஞ்சாயத்து தான் பெரிய பஞ்சாயத்தா இருக்கு. நீங்க அந்த நீங்க மேபி வந்து ஒரு ட்ரெய்லரை பார்த்து ஒரு டீசரை பார்த்து அந்த படத்தையும் முடிவு பண்ண முடியாது. ஆனா ட்ரெய்லரை பார்க்கும்போதுதான் ஒரு பரதேசி படத்தினுடைய ஞாபகம் தான் வருது நமக்கு. வேற என்ன இதுல இருக்கு அப்படின்னு. அதை தாண்டி ரஞ்சித் என்ன வச்சிருக்காரு, விக்ரம் மிக முக்கியமான ஒரு நடிகர். வந்து இவ்வளவு தூரம் வந்து உயிரை கொடுத்து ஒவ்வொரு படத்துலயும் உயிரை கொடுத்து நடிச்சிருக்கு. இந்த வயசுல 60 வயசுல இப்படி ஒரு உடம்பெல்லாம் இழைச்சு இடையில வந்து ஒரு விழா எலும்புல முறிவுலாம் ஏற்பட்டு ரெஸ்ட் எடுத்துலாம் வந்து நடிச்சிருக்காருன்னா ஒரு முக்கியமான படமா இருக்கும். இது கமர்ஷியலா ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு தெரியல. ஒரு வழியா தள்ளி ரிலீஸ் டேட் ஜம்ப் ஆகி ஆகஸ்ட் 15 பிளாக் பண்ணிட்டாங்க. இது உள்ள திடீர்னு பாத்தீங்கன்னா அந்தகன் படம் வந்து இவங்க 2 பேருக்கும் போட்டி. அப்போ வந்து ஜெய் படம் வந்ததுனால வந்து விக்ரம் படம் வந்ததுனால ஜெய் படத்தை திட்டமிட்டு பிரசாந்த் வந்து வெளியிட்டாரு. இப்படி எல்லாம் ஒரு இதுவாயிப்பது. அவங்க அத்தை பையன் மாமா பையன் சண்டை. அது வந்து அதை தாண்டி அது இதெல்லாம் ஒரு இதுவும் கிடையாது. ஏன்னா அந்தகன் வந்து அதுவும் ரொம்ப நாள் ப்ராசஸிங்ல இருக்கிற படம். அந்தாதூன் வந்து இந்தியில் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்ச படம். ஒரு பிரில்லியண்டான படம். நீங்க அந்த படத்தை எப்படி எடுத்தாலும் ஓடிடுங்க. அதில் என்ன தமிழ்ல என்ன மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க ஏது மேபி. அதனால அது தள்ளி வரதுனால இப்ப கோட்ல பிரசாந்த் நடிக்கிறதுனால அந்த பெப்பு அந்த ஐப்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணு தியாகராஜன் ரிலீஸ் பண்றாரு. 24ஆம் தேதி கூட பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிங்கிள் விஜய் தான் வெளியிடுறாரு. விஜய் அவர்கள் ரிலீஸ் பண்ணாரு. பிரசாந்த் அவர்களுக்காக களத்தில் விஜயா அப்படின்னு எல்லாரும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. விஜய் அவர்களே உற்சாகத்தோட தான் அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்றாரு. நிச்சயமா இருக்கும் சார். வந்து ஏன்னா 90 காலகட்டங்கள்ல நாம போய் விஜய் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, வந்து வைகாசி பிறந்தாச்சு அப்ப நடிக்கிறேன், அவ்வளவு வைகாசி பிறந்தாச்சு கமலா தேட்டர்ல நிற்கும் போது எனக்கு டிக்கெட் கிடைக்கல, திரும்ப நான் வீட்டுக்கு போயிட்டேன். அப்படி வந்து பிரசாந்த் இருந்த காலகட்டம். அதுக்கப்புறம் விஜய் அஜித்னு வராங்க. அப்போ கூட பிரசாந்த் தான் நிற்கிறாப்புல. அதுக்கப்புறம் இவங்க பூம்
அறிமுகமா வராங்க. மேபி அதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா? நீங்க பிரசாந்த் வந்து எந்த கான்ட்ரவர்சிலையும் சிக்காத ஒரு நடிகர். மேபி கான்ட்ரவர்சி மீன் வந்து இந்த தயாரிப்பாளருக்கு இப்படி சொதப்பினாரு, அந்த கால்ஷீட் அதை அப்படி பண்ணாரு, அப்புறம் இந்த நடிகையோட இந்த கிசு அந்த மாதிரியான அவர் பர்சனல் வாழ்க்கையில அது அது அவருடைய விருப்பம். இதெல்லாம் இவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? சமகால நடிகர்கள் தானே இவங்களாம். வந்து விஜய் ஆகட்டும், அஜித் ஆகட்டும். ஒருவேளை ஓகே, நீங்க கோட் படத்துக்கே அவருடைய பிரசாந்தோடைய தந்தை தியாகராஜன் கிட்ட கேட்கும் பொழுது வந்து கோட்டுக்கு முன்னாடி அவ்வளவு வாய்ப்பு வந்தது, கேரக்டர் ரோலு, வில்லன், அண்ணனா அப்படின்னு. ஆனா வெயிட் பண்ணுவோம், பிரசாந்துக்காக வெயிட் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா என் பையன் ஹீரோ மெட்டீரியல் எனக்கு நம்பிக்கை இருக்குது, அது ஊர்ல 1000 சொல்லிட்டு போறாங்க அப்படின்னாரு. கோட் படத்துல அந்த கேரக்டர் அவ்வளவு வெயிட்டா இருக்கும். வெங்கட் பிரபு வந்து சொன்னது, இவர் பண்ணா கரெக்டா இருக்கும் அங்கல் அப்படின்னாரு. அது நீங்க படம் பாருங்க அது தெரியும் அப்படின்னாரு. அது அந்த நம்பிக்கை எப்படி வருதுன்னா பாத்தீங்கன்னா, வேணா பிரசாந்த் மட்டும் இல்ல, பிரபுதேவா இருக்காரு, மைக் மோகன் இருக்காங்க, இந்த நைட்டிஸ்ல இருந்த ஆட்கள்லாம் இருக்காங்க போது அவங்களுக்கு ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸ் கண்டிப்பா விஜய் கொடுத்திருப்பாரு. ஓகே. ஏன்னா ஓவராலா எல்லாருமே வந்து அந்த துணிவு வாரிசெல்லாம் நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கும் பொழுது அப்பயுமே கலெக்ஷன் வைஸ்ல துணிவு தான் கொஞ்சம் கம்மியாகவும் வாரிசு அதிகம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க சார். கோட் அதாவது விஜயோட ப்ராசஸ் என்னவா இருக்க போகுது சார்? படத்துல இருந்து விலகிறதுக்குள்ளார ஒரு பெரிய நம்பரை நம்ம ஸ்கோர் பண்ணிட்டு போயிடணும் அப்படின்ற ஒரு வெறியோட தான் அவரும் இருந்துட்டு இருப்பாரு. இல்ல அது 69 படம் கண்டிப்பா. 69 தான் அவருடைய படம். அதுதான் வந்து கமலஹாசனுக்கான பண்ண கதை தான். நம்மளே கூட பேசியிருக்கோம். கமலஹாசன் இப்ப வந்து சொல்லிட்டாரு ஒரு இன்டர்வியூலயே வந்து, கமலுக்காக பண்ண கதை விஜய்க்கு வந்திருக்குது, விஜய்க்காக சில மாற்றங்கள் செய்திருக்குது. அது விவசாய அரசியல் பேச போகிறதா, இந்திய அரசியல் பேச போகிறதா, தமிழ்நாட்டு அரசியல் பேச போகிறதா, அதுல ஒரு அரசியல் படம். அதுல ஒண்ணா கன்ஃபார்ம். விஜயுடைய 2026 சட்டமன்ற எலெக்ஷனுக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு முக்கியமான படமாக இந்த படம் இருக்கும். இது தவிர பாத்தீங்கன்னா 100 நாள் நடைபயணம் வேற போறதுக்கான ஒரு திட்டம் ஒண்ணு வச்சிருக்காரு. அதுவும் ப்ராசஸ். இந்த படம் கோட் முடிஞ்ச உடனே திருச்சியில ஒரு மாநாடு, முதல்ல மதுரையில் இருந்தாங்க, இப்ப திருச்சின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. கன்ஃபார்ம் ஆகல. 10 லட்சம் பேர் அந்த கேட்டரிங்க்கு வந்திருந்தாங்களா, அவங்க சொன்னதுதான் வந்து 10 லட்சம் பேருக்கு சமைக்க சொல்லியிருக்காங்கன்ற விஷயம் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதனால நீங்க சொல்ற மாதிரி கோட்டை தாண்டி 69 மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கண்டிப்பா இருக்கும். சார் நீங்க சொன்ன மாதிரி திருச்சியில மாநாடு, கட்சியின் சின்னத்தை வேற அறிவிக்க போறதாவும் நிறைய விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு. அதை எப்ப பண்ண போறாரு? கட்சி கொடியை அறிமுகப்படுத்த போறாரு. 4-5 நாள்ல புஷியானந்த் தான் அது தகவல் வெளியிட்டு இருந்தாரு. 4-5 நாள்ல கட்சியோடைய கொடியை வந்து அறிமுகப்படுத்த போறோம்னு. அப்பயாவது விஜய் வருவாரா சார் கேக்குறேன். இல்ல அப்பயாவது தரிசனம் கொடுத்து இல்ல அந்த கொடியை வந்து வெளியே ஃபங்க்ஷனா வச்சு அறிமுகப்படுத்துறாங்களா, இல்ல அது வந்து அதே ரூம்ல வச்சுக்கிட்டு அதை வீடியோ எடுத்து பண்றாங்களான்னு தெரியல. மேபி வந்து சார் இவ்வளவு சப்போர்ட், ஏன்னா கிட்டத்தட்ட ராதா ரவி அவர்கள்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க விஜய் அழைச்சா நாங்களாம் போவோம், எல்லாத்தோட போக்கஸும் விஜய் அவர்கள் மேல இருக்கு, இப்ப கட்சியின் கொடியும் அறிமுகப்படுத்த போறோம் அப்படிலாம் சொல்றாங்க. இப்பயாவது அவர் வந்து வெளியே வந்து இதெல்லாம் பண்ணலாம்ல சார்? வெளியே வந்து நானும் ரிலீஸ் பண்றேன், நானும் கொடியை அறிமுகப்படுத்துறேன்னு விஜய் அவர்கள் ஏன் தயங்குறாரோ? இல்ல வெளியே கொடியை அறிமுகப்படுத்துறது மட்டும் வேலை கிடையாது சார். வந்து அதை தாண்டி மக்களை வந்து சந்திக்கணும், அந்த நடைபெற விஷயம்லாம் அதுக்கான ஒரு ஐடியாவா தான் இருக்கும். விஜய்க்கு கண்டிப்பா வந்து அவர் திடீர்னு வந்து அரசியலுக்குள்ள நிச்சயமா அவரா தன்னிச்சையான முடிவாக இருந்திருந்தாலும் அவரே வந்து எல்லாத்தையும் முடிவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பா இருக்குது. சினிமா கிடையாது, அது அரசியல். இது பின்னணியில் அவ்வளவு பேர் இருக்காங்க, வந்து அவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் இருக்காங்க. அவங்க சொல்ற ஐடியா தான் அவர் இது பண்ணிடுறாரு. அவங்க சொல்றது என்ன, பொதுவான கருத்து நம்ம மீடியாக்கள் சொல்றது என்னன்னா, ஐயா நீங்க வந்து மீடியாவை சந்திக்கணும், இது வரைக்கும் பிரஸ் மீட் வச்சு எவ்வளவு நாள் ஆயிடுச்சு பாருங்க, நீங்க பிரஸ்ஸை சந்திக்கணும், பிரஸ்ஸை கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும். இது தவிர பாத்தீங்கன்னா போகிற இடமெல்லாம் உங்களை பின்தொடர்ந்து ஒரு 20 மைக் வந்துகிட்டு இருக்கோம். அந்த 20 மைக்கு திரும்ப பதில் சொல்லிட்டு தான் இருக்கணும். நீங்க நோ கமெண்ட் சொன்னா கூட அந்த மைக் ஒத்துக்காது, பதில் சொல்லணும். ஏதோ ஒரு பதில் வந்து அந்த பதில் வந்து ட்ரோல் மெட்டீரியலா மாறும், அந்த பதில் வந்து வேற விதமா அது ஆகும், உங்களை கோபத்தை மூட்டலாம். ஏறக்குறைய விஜயகாந்த் நடந்ததுதான் விஜய்க்கு நடக்கலாம். விஜயகாந்த் பண்ண தப்ப விஜய் பண்ண மாட்டாரு. அதுல கான்பிடண்டா இருக்காரு. ஏன்னா இப்ப வெங்கட் பிரபு அவர்களும் கொஞ்சம் சைலண்டா நம்ம இருக்கா சார். கோட் என்ன ப்ராசஸ்ல இருக்கு அப்படின்றது தெரியாது. இவங்க வந்து அந்த மங்காத்தா ரீயூனியன் மாதிரி எல்லாருமே சந்திச்சுக்கிட்டது, அர்ஜுன், த்ரிஷா, அஜித் அவர்கள் வெங்கட் பிரபு சந்திச்சுக்கிட்டதெல்லாம் பார்க்கும்பொழுது ஆதிக் அடுத்தது வெங்கட் பிரபு ரெடியா இருக்கிறோம். இல்ல அது நாம கேள்விப்பட்டு இது கூட ஒரு தகவல் தான் அது. இந்த அளவுக்கு என்னன்னா மங்காத்தா 2 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மேபி மங்காத்தா 2 இல்ல, ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கதை அஜித் கேட்டிருக்காரு. வெங்கட் பிரபுவோடைய ஒரு பழைய ஒரு பேட்டியில கூட பாத்தீங்கன்னா, ஒரு நிறவெறிக்கு எதிரான ஒரு படம் ஒண்ணு என்கிட்ட இருக்குது, ஒரு கதை, நான் எந்த பெரிய ஹீரோக்கள் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் நேரடியா சந்திச்ச ஒரு அனுபவம். வெங்கட் பிரபு லண்டன்ல படிக்கும் பொழுது அவர் நிறவெறிக்கு இதுவா அவர் வந்து ஆளாகிறாரு, அங்க இருக்கிற வெள்ளைக்காரர்களார். அவர் அப்பயே ஒரு பதிவு போட்டிருப்பார், நான் வந்து இந்தியன் ஒண்ணு, வெள்ளைக்காரங்களும் நம்மள இந்தியன், இவர் வந்து பாகிஸ்தானி, இப்படி எல்லாம் பிரிச்சு பார்ப்பாங்கன்னு பார்த்தா அவங்கள பொறுத்த வரைக்கும் வெள்ளைத்தோல் இல்லாதவர்கள் எல்லாம் கருப்பினர்கள் தான் அப்படின்னு தான் அங்க போய் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கும் அந்த மாதிரியான கசப்பான 3-4 அனுபவங்கள்லாம் உண்டாச்சு. அதுல வச்சு ஒரு ஸ்டோரியை ரெடி பண்ணிருக்கேன்னு. அந்த ஸ்டோரியில் அஜித் நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அது சீரியஸான ஸ்டோரியா இருக்காது. வழக்கம் போல வெங்கட் பிரபுவோடைய
ஒரு சட்டையரோட ஒரு விஷயமா அது இருக்கலாம் மேபி. ரிலீஸ் ஆகும். ஆமா. ஓகே. அமரனுக்கு அடுத்தது சுதா குங்குரா புறநானூர்ல இருக்காரு. வெங்கட் பிரபு லைன்ல இருக்காங்க. சிவகார்த்திகேயன் அவர்கள் நம்ம நிறைய விஷயங்கள் பேசினாலும் புறநானூரோட இந்த கன்ஃபர்மேஷன் சீக்கிரமா வரப்போகுது அப்படின்றாங்க. உண்மைங்களா சார்? இல்ல புறநானூருக்கு எஸ்கே ஒரு பக்கம் போட்டினா இன்னொரு பக்கம் தனுஷும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம்னா. ஆனா தனுஷ் வந்து ரொம்ப அடுத்தடுத்த கமிட்மெண்ட் இருக்கிறதுனால அவர் ஒரு டேட் கால் ஷீட் ஒரு 2.5 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு கால் ஷீட் தரோம்னா அவங்க சுதா குங்குரா இல்ல நான் முடிச்சாகணுன்ற முடிவுல இருக்காங்க. நமக்கு என்னன்னா பொதுவா அந்த கதை கேட்ட ஒரு சில பேர்ல வந்து சூர்யா அதை மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு அவர் மேல வருத்தப்படுறாங்க. ஓகே. அதாண்டி ஆனா சிவகார்த்திகேயன் தன்னுடைய லைனப்ப மிக சரியாக கொண்டு போயிட்டு இருக்கு. மிக கரெக்டா கொண்டு போயிட்டு இருக்காரு. பக்கம் அமரன், இன்னொரு பக்கம் முருகதாஸ் படம், அப்புறமா ஒருவேளை புறநானூறு கிளிக் ஆயிடுச்சுன்னா ஓகே. இன்னைக்கு வந்து இந்தி பிரச்சனை வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இப்ப கூட பாத்தீங்கன்னா ரகுதத்தா அந்த படத்துல கூட ஆமா இந்தி வச்சு கேட்டாங்க வந்து அவங்களை இந்தி திணிப்பு கூடாது அப்படின்னு. திணிப்புனாலே இந்தி கொண்டு வர மாதிரி தானே ஒரு விஷயம். அது அப்புறம் நான் கூட பார்த்தீங்கன்னா கேந்திர வித்யாலயில தான் படித்தேன். நான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் ஹிந்தி தான் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, நீங்க எதிர்கால அரசியல் கட்சிக்குள்ள போவீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டப்போ போவாங்கன்ட்டாங்க. வந்து அப்படிங்களா? கொள்கை பரப்பு செயலாளரா அதுல என்ன தப்புன்ட்டாங்க, மறுக்கவே இல்லை. ஓகே. உண்மையாங்க நான் தான் அந்த கேள்வி கேட்டேன். நானு பேரை சொல்ல ஒரு அரசியல் கட்சி உங்களுக்காக வெயிட் பண்ணுது, கொள்கை பரப்பு செயலாளர் பதவி கொடுக்கறதா இருக்கிறாங்க அப்படின் போது அது என்ன வேணாலும் நடக்கலாம், கொடுக்கட்டுமே நான் ஏத்துக்கிறேன்றாங்க. வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய கோப்பா சேவாக மாறலாம். இதுதான் சார் எக்ஸ்க்ளூசிவான நியூஸ் நினைக்கிறேன். சிவகார்த்திகேயன் இவ்வளவு விஷயங்கள் பண்ணாலுமே கூட அந்த புறநானூறு அப்படின்னு வரப்ப எல்லாருக்குமே விஷயம் தான். ஏன்னா தனுஷ் சிவகார்த்திகேயன் அப்படின்னு வரப்ப தனுஷ் நேத்து ஒரு ஈவெண்ட்ல சொல்றாரு எனக்கு பவன் கல்யாண் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றாரு. ஜூனியர் என்டிஆரோட பயணிக்கணும்னு ஆசைப்படுற அப்படின்றாரு. கரெக்டா அந்த இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காரு சார். அங்க போய் பவன் அவர்களை வந்து பிடிக்கும்னு சொன்ன காரணம் அது நம்ம இங்க வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து ரஜினி அவர்களை சொல்லணும், அஜித் விஜய் இந்த மாதிரி இங்க இருக்கிறவங்க வந்து விக்னேஷ் பிடிக்கும் நான் சொல்லுவாங்க வந்து. அது போலதான் அங்க போய் வந்து கார்த்தி எல்லாம் போய் நான் வந்து ஏற்கனவே நான் தெலுங்கு நடிக்கிறதான் அந்த ரேஞ்சுக்கெல்லாம் பேசிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் தூக்கி போட்டு அடிச்சாங்க. சத்யராஜெல்லாம் போய் நான் பாகுபலிலாம் நான் ஒரு முழு தெலுங்குக்காரன்லாம் அப்படி அந்த ரேஞ்செல்லாம் பேசிட்டு வந்திருக்காரு. இந்த மாநிலம் விட்டு மாநிலம் போகும்போது அந்த பட வாய்ப்புகள் கிடைக்கணும், அந்த ஹீரோக்களை தூக்கி வச்சு பேசணும், அவங்க படங்கள்ல அவங்களுடைய ஆதரவு வேணும், அந்த ரசிகர்களுடைய ஆதரவு வேணும்ன்றதுக்காக அன்னைக்கு யார் லைம்லைட்ல இருக்காங்க, இன்னைக்கு பவன் தான் அங்க செல்வாக்கா இருக்காரு என்பது அது தனுஷ் பயங்கர புத்திசாலியான பவனை அடிச்சு விட்டு வந்துட்டார். வந்து கூலி வில்லனும் நானே ஹீரோவும் நானே எல்லாரும் கேக்குறாங்க. பிரஸ் பீப்புள் எல்லாம் படம் சூப்பரா வந்துட்டு இருக்கு அப்படின்னு ரொம்ப உற்சாகமா சொல்றாரு. அஜித்துக்கு எப்படி ஒரு குட் பேட் அக்லியோ ரஜினி அவர்களுக்கு கூலியா சார்? குட் பேட் அக்லி என்ன கதைன்னு தெரியல. வந்து மேபி கூலி வந்து ஒரு கடத்தல் சம்பந்தப்பட்ட ஒரு கதைன்னு நம்ம அந்த இதுலயே வச்சுட்டோம். ஏறக்குறைய அந்த தீன்னு ஒரு படம் வந்து இருக்குல்ல, அதனுடைய ரீமேக் கூட இருக்கலாம். மேபி ஏறக்குறைய அப்படிதான் இருக்குது. வந்து தீ வந்து ஒரு பெரிய ஹிட்டான படம். அந்த சமயத்துல ஒரு பேசின விஷயம். அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த கூலிக்கான பில்லை எல்லாம் கட்டிட்டு இருப்பாரு, ஒத்த கையில அதை இது பண்ணாரு, ஒரு பீடியை வாயில வச்சுக்கிட்டு சம்பவம் பண்ணியிருப்பாரு. எனக்கு அதான் பாக்குறேன். வந்து ஒரு 70 வயசுக்கு மேல ஆச்சு, இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அந்த எனர்ஜி, அந்த விஷயம், ஓடியாடுறது, இங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸ் ஹீரோக்கள்லாம் வந்து இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு. நீங்க ரஜினி மட்டும் இல்ல, கமலஹாசனையும் பார்த்து தெரிஞ்சுங்க. ஒரு பக்கம் ப்ரொடக்ஷன் பாக்குறாரு, இன்னொரு பக்கம் நடிக்கிறாரு, இன்னொரு பக்கம் பிக் பாஸ்க்கு வரப்போது வந்துடுச்சு. வந்து அரசியல் இப்படி இருக்காங்க அப்படின்போது இவங்க ஒரு படத்திலேயே வந்து நான் தான் சூப்பர் ஸ்டார்ன்றாங்க. அப்புறம் ஒரு படம் ஓரளவுக்கு சுமாரா ஓடின உடனே 5 கோடி கொடுங்க 10 கோடி கொடுங்கன்னு கேட்கறாங்க. இல்லை எந்த தெரியல. கூலி ஒரு முக்கியமான படமா இருக்கும். அதாவது வந்து ஒரு ரா ஆக்ஷன் படமா இருக்கும் அது கூலி. ஏன்னா இது வந்து ரஜினிக்கு மட்டும் கிடையாது, வந்து லோகேஷ் கனகராஜுக்கு ரொம்ப முக்கியமான படம். லோகேஷ் இந்த படத்துல ஜெயிச்சாதான் அல்லது வெற்றி பெற்றால்தான் அது ரஜினி வெற்றி பெற வச்சிருவாரு. இந்த லியோவுக்கு வந்த விமர்சனத்துக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற மாதிரியா கூலி இருக்கும். சிறப்பு. ரொம்ப நன்றி சார். வழக்கம் போல நிறைய விஷயங்கள் இன்னும் சந்திக்கும் முறை உழந்து எடுப்பேன். நன்றி.